Hi guys, welcome back to Top 10 Movies. இன்னைக்கான வீடியோல 2025ல இப்ப ரீசெண்டா ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன், ஹாரர், கிரைம் த்ரில்லர், மிஸ்ட்ரி கதையா ரிலீஸ் ஆன Until Dawn படத்தோட முழு கதை உலகத்தை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த பாருங்க, உங்களை எத்தனை பேருக்கு பேய் படம் பிடிக்குது பிடிக்கலங்கிறத ஓரத்துல வச்சிடலாம். ஆனா இந்த படத்தோட கதைய நீங்க மட்டும் பார்க்காம விட்டீங்க, கண்டிப்பா இழப்பு உங்களுக்கு தான்ப்பா. ஒன்னேன மட்டும் கேளுங்க, கண்டிப்பா இந்த படத்தை மிஸ் பண்ண மாட்டீங்க. ஒரு வருஷமா தொலைஞ்சு போன தான் தங்கச்சியை தேடி ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் காட்டுக்குள்ள இருக்க ஒரு அமானுஷமான வீட்டுக்குள்ள வராங்க. அடுத்த நிமிஷத்துல இருந்து அவங்க வாழ்க்கையவே புரட்டி போற அளவுக்கு எவனோ ஒருத்தன் திடீர்னு உள்ள போந்து இவங்களையே கொல்ல ஆரம்பிக்கிறான். பிரச்சனை அது மட்டும் கிடையாதுங்க, நம்ம ஆளுங்க அந்த இடத்தை விட்டு தப்பிக்க ட்ரை பண்ணா கூட கிட்டத்தட்ட காட்ஜில்லாவோட அண்ணன் மாதிரி ஒருத்தன் மலை அளவுக்கு உருவத்துல பெருசா நம்ம ஆளுங்க தப்பிக்கிறதுக்கான பாதையை வழிமறிக்கிறான். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ஒரு முறை நம்ம ஆளுங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் அதே வீட்டுக்குள்ள கண்டுபிடிக்கிறாங்க. முதல் முறை ஒரு அமானுஷமான உருவத்தால கொல்லப்பட்டாங்க அப்படின்னா ரெண்டாவது முறை அவங்க வேற ஒரு விதமா இறக்க ஆரம்பிக்கிறாங்க. உண்மையாவே இந்த அமானுஷமான வீட்டுக்குள்ள என்ன இருக்கு, தொலைஞ்சு போன தான் தங்கச்சிக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன சம்பந்தம், எதனால டைம் லூப்ல ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் மாட்டி இருக்காங்க, இதுக்கான உண்மையான காரணங்களை கண்டுபிடிச்சு கடைசியில எவனாச்சும் உயிர் பிழைச்சு தப்பிச்சு வந்தானா இல்லையாங்கிறதா இந்த படத்தோட மீதி கதை. எப்படி ஒன்லைனே சும்மா மிரட்டலா இருக்கா? அப்புறம் இதுக்குப்பா வெயிட் பண்ணிக்கிட்டு ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. சரி, இன்னைக்கான விடுகதைக்குள்ள போலாமா? முறையின்றி தொட்டால் ஒட்டி கொண்டு உயிரெடுப்பான், அவன் யார்? பார்க்கலாம் எத்தனை பேரு சரியான பதில சொல்றீங்கன்னு. அப்புறம் லாஸ்டா ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். கண்டிப்பா இந்த படத்தை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா படம் சம்பந்தப்பட்ட எக்கச்சக்கமான கேள்விகள் இருக்கும். படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பேன். சோ மறக்காம அதையும் பார்த்து உங்களுக்குள்ள இருக்க சந்தேகங்களை தெளிவுபடுத்திக்கோங்க. சரி, இப்ப அப்படியே கதைக்குள்ள போலாமா? ஓபனிங் சீன்ல சுரங்க பாதைக்குள்ள மாட்டி இருக்க ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவ யாரு என்னங்கிற எந்த ஒரு அடையாளமும் தெரியலனாலும் கூட அந்த பொண்ணுக்குள்ள ஒரு மரண பயம் இருக்குங்கிறது மட்டும் ரொம்ப தெளிவா தெரியுது. அவசரமா அந்த குழியை விட்டு இவளும் தப்பிக்க ட்ரை பண்ணும்போது அமானுஷமான ஒரு கருப்பு உருவம் டக்குனு இவளோட காலை பிடிச்சு இழுக்குது. பதிலுக்கு இவளும் எட்டி மூஞ்சு மல்லிய உதச்சிட்ட எப்படியோ அந்த குழியை விட்டு எஸ்கேப் ஆகி வெளியில வந்துருவா. அப்பாடா, கடவுள் புண்ணியத்துல நம்ம எப்படியோ தப்பிச்சாச்சுன்னு பெருமூச்சு விடும்போது சடனா இவளுக்கு முன்னாடி யாரோ ஒரு ஆள் வந்து நிக்கிற மாதிரி தெரியுது. அதுவும் கையில மிகப்பெரிய கோடாரியோட. இத பார்த்து பயந்து போனவ, இல்ல மறுபடியும் என்னால சாக முடியாது, தயவு செஞ்சு என்ன விட்டுன்னு கெஞ்சும் போதான் அந்த ஆளோட முகத்தையே காட்டுறாங்க. முகமுடிய மாட்டிருக்கான். கூடவே வாய பாத்தீங்களா, ரொம்ப கோரமா இருக்கு. துளி கூட யோசிக்காம கையில இருக்க கோடாரி எடுத்த டக்குனு இந்த புள்ளையோட தலையை விட்டுற மாதிரி தெரியுது. இந்த இடத்துல அப்படியே மங்களகரமா டைட்டில் போட்டு படமும் ஆரம்பிக்குது. அடுத்த சீன் அப்படியே காருக்குள்ள இருக்க ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போகுது. நல்லா தூங்கிட்டு இருக்காங்கல்ல. இந்த மாதிரி நம்ம கதையோட ஹீரோயின். ரெண்டாவதா நம்ம ஹீரோ பேரு மேக்ஸ். அப்புறம் மூணாவதா ஒரு புள்ள உட்கார்ந்து இருக்கால, இவளோட பேரு மேகன். நாலாவது ஆளோட பேரு ஜாரா. அஞ்சாவது ஆள கெவின் மைண்ட்ல வச்சுப்போம். சந்தேகத்துல ஹீரோவும், ஏப்பா இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? தொலைஞ்சு போன மெலினாவுக்காக இந்த மேகனை வச்சு காட்டுக்குள்ள ஏதோ ரிச்சுவல் பண்ண போறோமா என்ன? டேய், எதுக்கு எல்லாத்தையும் என்கிட்ட கேக்குற? உன்னோட முன்னாள் காதலி அந்த ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்கால, அவகிட்ட போய் கேட்க வேண்டியதானே? அவ்வளவுதான், பையன் பதிலே பேசாம அமைதியாயிடுவான். அதுக்கப்புறமா வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு ஹீரோயினுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. அவளோட பேரு மெலினா. சோ இப்ப அவ லாஸ்டா அனுப்பி வச்ச ஒரு வீடியோவை பிளே பண்ணும்போது, அக்கா இந்த மாதிரி அம்மா இறந்து போனதுல இருந்து என்னால அந்த வீட்டுக்குள்ள இருக்கவே முடியல. என்னதான் நியூயார்க்குக்கு நான் படிக்க போறேன்னு சொல்லிட்டு வந்தாலும் கூட என்னால உன்னை மிஸ் பண்ணாம இருக்கவே முடியல. சோ தயவு செஞ்ச எனக்கு கால் பண்ண, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ கட் ஆகுது. சொல்ல போனா லாஸ்டா மெலினா எந்த இடத்துல இருந்து இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணாலோ அதே இடத்துக்கு தான் இப்ப நம்ம ஆளுங்க அந்த மெலினாவை தேடி வந்திருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மெலினா வேற யாரும் கிடையாது. படத்தோட ஆரம்பத்துல சுரங்க பாதைக்குள்ள இருந்து ஒரு பொண்ணு உயிர் பயத்தோட தப்பிச்சு வெளியில வந்திருப்பா. அவள ஒரு முகமுடிக்கார கோடாரிய வச்சு மண்டையோட போட்டிருப்பா இல்லையா, எக்ஸாக்டா அந்த புள்ளதான் இந்த மெலினா. ஆனா பாவம், நம்ம ஹீரோனுக்கு தங்கச்சி இறந்து போயிட்டாங்கிற எதுவும் தெரியாது. மெலினா தொலைஞ்சு போய் ஒரு வருஷம் ஆயிடுச்சு. இப்ப வரைக்கும் அவளை பத்தி எந்த ஒரு தகவலும் வரல. ஆக்சுவலா இங்க இருக்க மேகன் இருக்கால, இவளுக்கு நிறைய சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு பக்கத்துல ஏதாவது கெட்ட சக்தி இருந்தா கூட அதை இவளால ஃபீல் பண்ண முடியும். சோ இப்ப அதுக்கேத்த மாதிரி இந்த பாரு, உன் தங்கச்சி மெலினா இங்கதான் நின்னு வீடியோ எடுத்திருக்கான்னா கண்டிப்பா இப்ப அவ எங்க இருக்கா, நல்லபடியா இருக்காளா, ஆபத்துல மாட்டி இருக்காளான்னு எல்லாத்தையுமே சொல்ல முடியும்னு 5 பேரோட கைகளையும் ஒன்னா கோர்த்துக்கிட்டு இவங்க கண்ணை மூடிக்கிட்டு ஏதோ ஒரு சடங்கு பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட இந்த மேகன் ஏதோ ஒண்ணு பார்க்க போற நேரத்துல டக்குன்னு அந்த இடத்துக்கு இவங்களை இடிக்கிற மாதிரி ஒரு பஸ் வரும். சோ பயத்துல 5 பேருமே கையை விட்டுருவாங்க. அடச்சா, ஒண்ணு கூட நல்லதா நடக்க மாட்டேங்குதுன்னு கோவத்துல ஹீரோயின் அங்க இருக்க கடைக்குள்ள போயிடுவாங்க. பின்னாடியே மேக்ஸும் போகும்போது ஜாரா உள்ள போந்து, இங்க பாரு அவ ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்கா, கொஞ்சம் அவளை ஃப்ரீயா விடு, அவதான் உன்ன பிரேக்கப் பண்ணிட்டால. கடுப்பான ஹீரோவும், ஒரு நிமிஷம் இரு, அவ என்ன பிரேக்கப் பண்ணாலா? நான் தான் அவ வேணான்னு சொல்லி விலகி வந்தேன். ஏன்னா அவளோட தங்கச்சி தொலைஞ்சு போனதுல இருந்து அவ ஒரு அரை பைத்தியமா மாறிட்டா. இது எல்லாம் தெரிஞ்சும் கூட இப்ப என்னமோ நீ பழியெல்லாம் ஏன் மேல போடுற? ஏண்டி இவ்வளவு பேசுறியா? நீ நல்லவளா? ஏப்பா கிவினு, இவளோட காதல் கதையெல்லாம் தெரியுமா? சரியா ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி அக்கா
ஒரு பையன் கூட சுத்திட்டு இருந்தாங்க. ஆனா அடுத்த 3 மாசத்துக்கு அப்புறமா அவனை பிரேக்கப் பண்ணிட்டு ஒரு பொண்ணை காதலிச்சு கஜமஜா பண்ணிட்டு இருந்தா. சரி அது கூட பரவாயில்ல, இப்ப அந்த பொண்ணையும் பிரேக்கப் பண்ணிட்டு ஒன்ன லவ் பண்றேன்னு சுத்திட்டு இருக்கா. என்ன நீங்க 2 பேரும் பேசி ஒரு 3 மாசம் இருக்குமா? ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? அதான் மொகர கட்டையில தெளிவா எழுதிருக்க. கண்டிப்பா இன்னும் ஒரு சில வாரங்கள்ல உன்னையும் பிரேக்கப் பண்ணிடுவா. ஆக்சுவலா கெவினுக்கு இவளை பத்தி ஏற்கனவே தெரியும் போல. அதனால ஹீரோ சொன்ன எதையுமே இவன் பெருசா கண்டுக்கல. இது கடையில கடைக்குள்ள வந்த ஹீரோயின் ட்ரிங்க்ஸ வாங்கிட்டு பில் போடலாமே வரும்போது கவுண்டர்ல இருக்க தாடிக்காரன் பொருளுக்கான பணத்தை வாங்கிட்டு, பாப்பா நான் உனக்கு கேக்குறேன்னு கோச்சுக்காதீங்க, என்ன வெளியில கைகளை கோத்து ஏதோ ரிச்சுவல் பண்ண மாதிரி இருந்துச்சு. பதிலுக்கு ஹீரோயினும் தான் தங்கச்சியோட போட்டோவை காட்டும் போது அந்த தாடிக்காரனை பாருங்களேன், என்ன இவ தொலைஞ்சு போயிட்டாளா, அவளை தேடிதான் வந்திருக்கீங்களான்னு கேட்பான். ஒரு நிமிஷம் இருங்க, என் தங்கச்சி தொலைஞ்சு போயிட்டான்னு நான் சொல்லவே இல்லையே, அப்புறம் எப்படி உங்களுக்கு தெரியும்? அட என்னம்மா நீ மட்டும் கிடையாது, இந்த கடைக்கு வரக்கூடிய நிறைய பேரு தொலைஞ்சு போன ஒரு ஆளை தேடி மட்டும் தான் வருவாங்க. சரி அதெல்லாம் ஓகே தான். என் தங்கச்சியை பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா? உன் தங்கச்சியை பத்தி தெரியாது, ஆனா அதிகப்படியான மக்கள் இந்த காட்டோட மறுபக்கத்துல கிளார் பள்ளத்தாக்கு இருக்கு, அங்கதான் நிறைய பேர் தொலைஞ்சு போயிருக்காங்க, வேணும்னா அங்க போய் தேடி பாரு. இப்ப இவங்க பேசிட்டு இருக்க இதே டைம்ல வெளியில அந்த கெவினை பாருங்களேன், யாடா டே வீட்டுல போர் அடிக்குது, சம்மர் ஹாலிடேக்கு எங்கேயாச்சும் வெளியில போலான்னு கேட்டா ட்ரிப்புங்கிற பேர்ல ஹீரோனோட தங்கச்சியை தேடி இங்க வந்திருக்கிறோம். அட பரவாயில்ல விடு, அவ தங்கச்சியை தேடின மாதிரியும் ஆச்சு, ட்ரிப்புக்கு வந்த மாதிரியும் ஆச்சுன்னு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வெளியில வந்த ஹீரோயின் பக்கத்துல இருக்க அந்த கிளார் பள்ளத்தாக்குக்கு போலான்னு சொல்லும் போது மொத்த பேருமே கார்ல கிளம்புறாங்க. ஆனா அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே பயங்கரமான இடி மின்னல் சூறாவளி காத்தோட மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஆக்சுவலா ஹீரோனுக்கு சூறாவளினா ரொம்ப பயம். அதனால டக்குனு ஹீரோ அவளோட கையை பிடிச்சுக்கிட்டு ஒண்ணும் இல்ல எல்லாம் சரியா போடும் சொல்லும் போது இந்த கெவினை பாருங்களேன், டேய் என்னடா சரியா போவோம், பயங்கரமா சூறாவளி காத்து வீசிட்டு இருக்க, உங்க எல்லாரையும் பாதுகாப்பா நான் தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். பதிலுக்கு மேகணும், இங்க பாரு மழை ரொம்ப அதிகமா இருக்கு, ரிஸ்க் எடுக்க வேணாம், வண்டியை திருப்பி நம்ம அப்புறமா வரலாம். ஆனா இந்த கெவின் அதையெல்லாம் கேட்காம காட்டுக்குள்ள வண்டியை வேகமா ஓட்டும் போது ஒரு கட்டத்துல அந்த மலைப்பொழிவை தாண்டி வெளியில வந்துட்டாங்க. கண்ணுக்கு முன்னாடி ஒரே ஒரு மரவேடு மட்டும்தான் இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்க வரும்போது வெளியில பயங்கரமா மழை பெஞ்சிருக்கும்ல, அந்த மலை எதுவுமே இந்த குறிப்பிட்ட மர வீட்டுக்கு பக்கத்துல கூட நெருங்கல. ஏதோ ஸ்கேல்ல கோடு கழிச்ச மாதிரி அந்த காட்டோட எல்லை பகுதியிலேயே அந்த மலை ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆக்சுவலா இந்த கெவினுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு, ஏதாவது அமானுஷமா பார்த்தா போதும் இந்த பைத்தியக்காரன் அடிக்கடி வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருவான். சோ இப்ப இவன் ஒரு பக்கத்துல வீடியோ எடுக்கும் போது மேகன் அங்க வைக்கப்பட்டிருக்க ஒரு சிலுவையை கவனிக்கிறாங்க. ஏப்பா இந்த இடத்தை பார்த்தாவே கொஞ்சம் எசக்கு பசுக்கா இருக்கு, வேணும்னா நம்ம உடனே இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாமா? அடச்சி பயந்தாங்குழி, நம்ம இப்பதானே இங்க வந்திருக்கோம், முதல்ல வா அங்க இருக்க மர வீட்டுக்குள்ள யாராவது இருக்காங்களான்னு பாக்கலான்னு ஹீரோனை தவிர 3 பேர் அந்த வீட்டுக்குள்ள வராங்க. ஹீரோயின் வெளியில அந்த காட்டோட எல்லையில மழை பெஞ்சிட்டுக்குள்ள அந்த இடத்துல நின்னுட்டு இருக்கா. இந்த விஷயத்த ஹீரோ வீட்டுக்கு பக்கத்துல இருந்து பாத்துட்டு இருக்கான். இதுக்கிடையில வீட்டுக்குள்ள வந்த ஜாரா அங்க ஒரு வித்தியாசமான மணல் கடிகாரத்தை கவனிக்கிறா. அடுத்து கெவின் வழக்கம் போல வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறான். ஆனா அதுவே மேகனை பாருங்களேன், தனியா அங்க இருக்க ரெஸ்ட் ரூம்க்கு வந்தவ முன்ன விட ரொம்பவே இவ பலவீனமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. வீட்டுக்குள்ள இருக்க கேலண்டர்ல வருஷம் 1998 அக்டோபர் 24 போட்டிருக்கு. இப்ப அடுத்து கெவினை காட்டுறாங்க. வீடு ஃபுல்லா வீடியோ எடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட அறைக்குள்ள வரும்போது அங்க இருக்க பலகையில நிறைய நோட்டீஸ் ஒட்டி இருக்கு. என்ன இது பார்க்க ரொம்ப வித்தியாசமா இருக்கு. என்ன அந்த நோட்டீஸ் எல்லாம் கிழிச்சு பார்க்கும்போது அதுக்கும் கீழே நிறைய ஆட்களோட போட்டோ ஒட்டி இருக்கு. கூடவே அவங்க மிஸ்ஸிங், அதாவது தொலைஞ்சு போயிட்டாங்கன்னு போட்டிருக்கு. இவன் இதை பார்த்து ஷாக் ஆகக்கூடிய அதே டைம்ல வெளியில மலையை பார்த்துட்டு இருந்த ஹீரோயின் இருக்கா இல்லையா, இப்ப அவளுக்கு அந்த மலைக்குள்ள யாரோ ஒருத்தர் நிக்கிற மாதிரி தெரியுது. ஆரம்பத்துல அது என்னன்னு புரியாம இருந்தாலும் கூட சடனா ஹீரோயினோட தொலைஞ்சு போன தங்கச்சி மெலினா இருக்கா இல்லையா, அச்சு அசலா அந்த புள்ளையோட குரல் கேக்குதுங்க. ஆஹா அப்படின்னா நம்ம தங்கச்சி இங்கதான் இருக்கா போலன்னு யோசிக்காம ஹீரோயினும் டக்குன்னு அந்த மலைக்குள்ள போகும்போது இந்த விஷயத்த ஹீரோவும் பார்த்துட்டான். பின்னாடியே இவனும் அந்த மலைக்குள்ள போற மாதிரி தெரியுது. கூடவே கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருக்க சூரியன் மறைஞ்சு இருள் அந்த இடத்த சூழ ஆரம்பிக்குது. இந்த பஞ்சாயத்துக்கு மத்தியில இந்த ஜாரா சும்மா இல்லாம இந்த வீட்டுக்குள்ள ஒரு சின்ன என்ட்ரி நோட் இருக்கும். சரி பார்க்க ரொம்ப வித்தியாசமா இருக்கேன்னு நம்ம ஆளுங்க 5 பேரோட பேர்களையும் அதுல எழுதி வச்சுட்டா. அடுத்து கெவினை காட்டுறாங்க. அங்க இருக்க மிஸ்ஸிங் பேப்பர் எல்லாம் பாத்துட்டு இருப்பான்ல, ஆக்சுவலா அதுல ஒரு போட்டோல தொலைஞ்சு போன ஹீரோனோட தங்கச்சி மெரினா இருக்கால, அவளோட போட்டோவும் இருக்கு. இவன் இதை பார்த்து ஷாக் ஆகுற அதே டைம்ல மலைக்குள்ள போன நம்ம ஹீரோனை எப்படியோ நம்ம ஹீரோ காப்பாத்தி வெளியில கொண்டு வந்துட்டான். பார்த்தா அந்த இடமே ஃபுல்லா இருட்டு போயிடுச்சு. முதல்ல வா உள்ள போலான்னு இவங்க வீட்டுக்குள்ள வந்ததுமே நம்ம ஜாரா இருக்கா இல்லையா, அவ அங்க இருக்கிற என்ட்ரி நோட்டை காட்டுறா. இத பாருங்க, யதார்த்தமா நான் இதுல நம்ம 5 பேரோட பேரையும் எழுதி வச்சேன். ஒரு சந்தேகத்துல மொத்த பக்கங்களை புரட்டி பார்க்கும்போது அதுல மெலினா பால் அப்படின்னு உன்னோட தங்கச்சியோட பேரும் எழுதிருக்கு. ஆக்சுவலா அவ மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய பேரோட பேர்கள் எழுதப்பட்டிருக்கு. உடனே கெவின் உள்ள போந்து, பிரச்சனை இது மட்டும் கிடையாது, நீங்க இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும்னு இவ அறைக்குள்ள மிஸ்ஸிங் போஸ்டர் எல்லாம் பாத்திருப்பால, இப்ப அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தவன் பாத்தீங்களா, இதுல என்னதான் நிறைய பேரோட போட்டோக்கள் மிஸ்ஸிங்கா இருந்தாலும் கூட பொதுவா யாராவது தொலைஞ்சு போயிட்டா அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக போஸ்டருக்கு கீழே ஒண்ணு அவங்க நம்பர் இருக்கும், இல்லனா அட்ரஸ் இருக்கும். ஆனா இங்க பாருங்க இதுல எதுவுமே இல்ல. அப்போ உடனே ஹீரோயினும், இந்த பாரு அந்த ரோட்டு ஓரத்துல கடை வச்சிருந்தால அந்த தாடிக்காரன் சொன்ன மாதிரியே என் தங்கச்சி இங்கதான் தொலைஞ்சிருப்பான்னு தோணுதுப்பா. அந்த காட்டுக்குள்ள என் பேரை சொல்லி அவ கூப்பிடக்கூடிய சத்தத்தை ரொம்ப தெளிவா நான் கேட்டேன். உடனே மேகனும், இந்த பாரு உன் தங்கச்சி காட்டுக்குள்ள ஆபத்துல இருக்கானா, அவ ஏன் உன் பேரை மட்டும் சொல்லணும், அந்த மலையை தாண்டி இந்த பக்கத்துக்கு வந்திருக்கலாம்ல. என்ன கேட்டா அதெல்லாம் உண்மையா இருக்காது, வெறும் உன்னோட கற்பனை. இங்கதான்
அப்பதான் ஜாரா ஒரு விஷயத்தை கவனிக்கிறா. ஏப்பா, நான் உள்ள வரும்போது தோ இந்த மணல் கடிகாரம் ரொம்ப நார்மலா இருந்தது, ஆனா இப்ப அது தலைகீழா திரும்பி இருக்கு. பாருங்களேன், மேல இருந்து மணலும் கீழே கொட்டிட்டு இருக்கு. ஒருவேளை உங்கள யாராச்சும் இந்த கடிகாரத்தை திருப்பி வச்சீங்களா? இல்லவே இல்லன்னு சத்தியம் பண்ணுவாங்க. அதே டைம்ல மேகனுக்கு வெளியில யாரோ காரை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய சத்தம் கேக்குது. கெவினும் அங்க இருக்க விண்டோ வழியா பாக்கும்போது இவன் நிறுத்தி வச்சிருந்த காரை காணோங்க. ஆஹா, எவனோ ஒருத்தன் வண்டியை திருடிட்டான் போலன்னு வேகமா வெளியில வந்து பாக்கும்போது இங்க நிறுத்தி வச்சிருந்த கார் இப்ப அந்த காட்டோட எல்லைக்குள்ள மழை பெஞ்சிட்டு இருக்கும் இல்லையா, அந்த மலைக்குள்ள நிக்கிற மாதிரி தெரியுது. சரி, யார் வண்டியை ஓட்டிட்டு இருக்காங்கன்னு பக்கத்துல போய் பார்க்கலான்னு பார்த்தா இவனுங்க ஒரு அடி வச்சதும் போதும் வண்டியோட ஆக்சிலேட்டர் சவுண்ட் ரொம்ப அதிகமா கேக்குது. ஆத்தாடி, இன்னும் 2 அடி பக்கத்துல போனா வண்டியை வச்சே ஏத்தி கொண்டுருவான் போலன்னு பயந்து திரும்ப வீட்டுக்குள்ள வந்தவங்க கதவை ஃபுல்லா லாக் பண்ணிட்டாங்க. சரி, உதவிக்காக யாரையாச்சும் கூப்பிடலான்னு பார்த்தா கூட சுத்தமா எந்த ஒரு நெட்வொர்க்கும் இல்ல. விளங்குச்சு போ, இந்த வீட்டுக்குள்ள டெலிபோன் இருக்கான்னு தேடி பார்க்கலான்னு அந்த வீட்டுக்குள்ள இருக்க ஒரு அண்டர் கிரவுண்டுக்கு ஹீரோ, ஹீரோயின், மேகன் இந்த 3 பேர் மட்டும் வராங்க. வீட்டோட மேல் பகுதியில காரை நோட்ட விட்டபடி நம்ம கெவினும் ஜாராவும் இருக்காங்க. அண்டர் கிரவுண்டுக்கு வந்த நம்பாளுங்க அந்த இடத்த ஃபுல்லா சுத்தி முத்தி கவனிக்கும் போது பல வருஷங்களாவே இந்த இடம் ஒரு கைவிடப்பட்ட இடமா தான் இருக்குதுங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. கடவுள் புண்ணியத்துல அங்க இருக்க ஒரு டெலிபோனையும் பார்த்துட்டாங்க. ஏன் டயலர் டோன் கூட கேக்குது. உடனே உதவிக்காக ஆளுங்களை கூப்பிடலான்னு இவ்வளவு நம்பரை போட்டு கால் பண்றா. ஆனா பாருங்க, கடைசி வரைக்கும் ரிங் போகவே இல்ல. பக்கத்துலயே ஒரு சின்ன ரேடியோ டிவைஸ் இருக்கு. சோ அதுலயுமே நம்ம மேகன் பேசி பாக்குறா. ஆனா எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல. கட் பண்ண அடுத்து ஜாராவும் கெவினும் மேல நோட்ட விட்டுட்டு இருப்பாங்கல்ல, அப்ப திடீர்னு பின்னாடி இருக்க ஒரு அறைக்குள்ள இருந்து ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தம் கேக்குது. ஜாரா, அந்த காரை விட்டு உன் பார்வை எடுக்காத, நான் போய் அந்த சத்தம் எங்க இருந்து வருதுன்னு பாத்துட்டு வரேன். கெவின் மட்டும் உள்ள போயிட்டான். ஆக்சுவலா இவன் உள்ள போயிட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஏதோ ஒரு சந்தேகத்துல ஜாராவும் பின்னாடியே வரும்போது அந்த அறைக்குள்ள சுத்தமா லைட்டே இல்ல. தட்டு தருமாறி இவங்க இருக்க லைட் ஆன் பண்ணதும் போதும் பயபுள்ளிக்கு செம ஷாக்கு. ஏன்னா படத்தோட ஆரம்பத்துல மெலினாவை ஒரு முகமடி போட்ட ஆள் சாகடிச்சிருப்பான்ல, அதே ஆள் தான் கோடாரிய வச்சு இங்க இருக்க கெவினோட வயித்தையும் பதம் பார்த்திருக்காங்க. முகம் வேற பாக்குறதுக்கு சர்வ லட்சணமா இருக்கு. ஏதோ ஆங்கர்ல துணிய மாற்ற மாதிரி நம்ம கெவின அந்த இடத்துல தொங்க விட்டுருக்காங்க. குத்தி வச்சிருக்க கோடாரிய டப்புன்னு புடுங்குவான். பார்த்தா குடல் தனியா குந்தாடி தனியா கலண்டுகிட்டு விழுது. இப்படி ஒரு சம்பவத்தை ஜாரா பார்த்தா எப்படி இருக்கும்? ஐயோன்னு கத்திக்கிட்டு குடு குடுன்னு ஓடுவா. இப்ப இந்த சத்தம் அண்டர் கிரவுண்டுக்குள்ள இருக்க நம்ம ஹீரோ, ஹீரோனுக்கும் கேக்குத. இந்த பாரு, மேல ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு, நீங்க எங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன்னு ஹீரோ மட்டும் தனியா படிக்கட்டுக்கு மேல வந்து லைட்டா எட்டி பார்க்கும்போது கெவினோட சேர்த்து இந்த முகமடிக்காரன் ஜாராவையும் கொலை பண்ணி வச்சிருக்கான். இத பார்த்து பயந்து போனவன் குடு குடுன்னு கீழே ஓடி வந்து பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்ல, முதல்ல போய் ஒளிஞ்சுக்கோங்கன்னு சொல்லுவான். மேகன் அங்க இருக்க ஒரு சின்ன அலமாரிக்குள்ள ஒளிஞ்சுப்பா. ஹீரோ, ஹீரோயின் கதவுகளுக்கு பின்னாடி ஒளிஞ்சுப்பாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா முகமடிக்காரன் பேஸ்மெண்ட்டுக்கே வந்துட்டான். அவன் அந்த பக்கத்துல திரும்பி இருக்க நேரம் பார்த்த ஹீரோ ஒரு பெரிய சேர் எடுத்துட்டு போய் டப்புன்னு மண்டையில அடிக்கிறான். அதெல்லாம் அந்த பயலுக்கு ஒரு பெரிய விஷயமா கூட தெரியலங்க. உடனே கீழே கிடக்கிற ஒரு கூர்மையான கட்டை எடுத்து அந்த கில்லர் பயல குத்தலான்னு பார்த்தா இவன் அந்த குச்சியை வச்சு திரும்ப ஹீரோவோட கண்ணுலயே இறக்கிட்டான். அவ்வளவுதான், இவனோட கதை முடிஞ்சு. அடுத்த நேரா மேகன் ஒளிஞ்சிருக்கக்கூடிய அலமாரி கிட்ட வந்தவன் கதவை எல்லாம் உடைச்சு வெளியில இழுத்து போட்டவன் தலையோட கொத்தா புடிச்சு டம்மு டம்முன்னு தரையில போட்டு அடிக்கிறாங்க. என்ன காப்பாத்து காப்பாத்துன்னு மேகன் அழ ஆரம்பிக்கிறா. பதிலுக்கு ஹீரோயினால என்ன பண்ண முடியும்? பக்கத்துல இருக்க ஒரு கூர்மையான கத்தி எடுத்துட்டு வந்து கரெக்டா அந்த பயலோட தோல்ல குத்துறா. ஆனா பாருங்க, கில்லருக்கு அதெல்லாம் ஒரு பெரிய காயமாவே தெரியல. உயிருக்கு பயந்து ஹீரோயின் அந்த வீட்டை விட்டு நேரா பக்கத்துல இருக்க காட்டுக்குள்ள ஓடி வராங்க. பின்னாடியே அந்த கில்லரும் துரத்தி வராங்க. அப்ப காட்டுக்கு நடுவுல தொலைஞ்சு போன ஹீரோயினோட தங்கச்சி மெலினா இருக்கா இல்லையா, அவன் நிக்கிற மாதிரி தெரியுது. மெலினா, நீ இங்கதான் இருக்கியான்னு ஹீரோயின் கேட்கும் போதே டப்புன்னு பின்னாடி வந்த முகமடிக்காரன் கோடாரிய ஹீரோயினோட முதுகுல இறக்கிட்டான். அவ்வளவுதான், தலைவியோட கதை அதே இடத்துல முடிஞ்சு போச்சு. இதே டைம்ல வீட்டுக்குள்ள வைக்கப்பட்ட மணல் கடிகாரம் இருக்கு இல்லையா, அதுல இருந்த மணல் எல்லாமே மொத்தமா கொட்டி முடிக்கும் போது சடனா அந்த கடிகாரம் ஆட்டோமேட்டிக்காவே தலைகீழா திரும்ப ஆரம்பிக்குது. இந்த வீட்டுக்குள்ள இறந்து போன ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் 5 பேருன்னு எல்லாருக்குமே திரும்ப உயிரை கொடுக்குது. ஒரு நிமிஷம் இருங்க, நம்ம எல்லாரையுமே அந்த கில்லர் மேன் ரொம்ப கொடூரமா சாகடிச்சான். அப்படி இருக்கும்போது நாம எப்படி திரும்ப உயிரோட வந்தோம்? உண்மையாவே இங்க என்ன நடக்குது? இந்த மாதிரி இவங்களுக்குள்ளேயே 1008 கேள்வி. இதுக்கடையில கெவின பாருங்களேன், இவன் ஏற்கனவே அந்த மிஸ்ஸிங் நோட்டீஸ் எல்லாம் பாத்திருப்பால, இப்ப அந்த வரிசையில நம்ம ஆளுங்க 5 பேரோட போட்டோவும் ஒட்டி இருக்கு. இதுக்கடையில மேகன் வேற, இந்த பாருங்க, இந்த வீட்டுக்குள்ள வரும்போது நான் ஒரு சில தீய சக்திகளை ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஆனா இப்ப முன்ன விட எனக்கு அது ரொம்ப அதிகமா ஃபீல் ஆகுது. உடனே ஜாராவும், இந்த பாருங்க, நீங்க எதை பாத்தீங்க, என்ன ஆச்சுன்னா எனக்கு தெரியல, ஆனா என் பாய் ஃப்ரெண்ட் கெவின் இருக்காரு, அவன் வயித்துக்குள்ள ஒருத்தன் கோடாரிய விட்டான் தெரியுமா, குடலு குந்தாடின்னு தனித்தனியா சரிஞ்சு விழுந்தது. என்னால இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட அங்க இருக்க முடியாது. வெளியில இருக்க நம்ம காரை கண்டுபிடிச்சு முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பலாம். இப்படி பேசிட்டு இருக்கும் போதே டம்மு டம்முன்னு ஏதோ சத்தம் கேக்குது. மொத்த பேரும் வெளியில வந்து பாக்கும்போது வாசல் கதவு தான் தானா காத்துல இடிச்சிட்டு இருக்கு போல. உடனே நம்மளுங்க கதவை லாக் பண்ணிட்டு மறுபடியும் அந்த கதவை திறக்க முடியாத மாதிரி ஒரு கட்டையை வச்சு அண்டை குடுக்குறாங்க. இந்த பஞ்சாயத்துக்கு மத்தியில நல்லா இருந்த மேகனை பாருங்களேன், எனக்கு ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு. நிறைய பேரோட ஆன்மாக்களையும் அழுகுறலையும் என்னால ரொம்ப தெளிவா கேட்க முடியுது. சடனா ஒரு கிட்டத்துல கண்ணா பின்னாடி உடம்பு நெரிஞ்சுக்கிட்டு
பேனு கத்தும் போது நம்ம ஆளுங்க ஜவ்வு கிளியர் அளவுக்கு சத்தம் கேக்குது. ஒரு கட்டத்துல அந்த வீட்டுக்குள்ள இருந்த லைட்ஸும் ஆஃப் ஆகுது. அதுக்கப்புறமா டார்ச்சை வச்சு பாக்கும்போது உட்கார்ந்து இருந்த மேகனை இப்ப காணோம். ஒருவேளை மறுபடியும் அந்த கில்லர் இங்க வந்துட்டான் போலன்னு மேகனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருக்குமோன்னு பயந்து ஒவ்வொரு இடமா தேட ஆரம்பிக்கும் போது லாஸ்டா கெவின் அந்த மிஸ்ஸிங் நோட்டீஸ் எல்லாம் பாத்துருப்பான்ல, அந்த அறைக்குள்ள மேகன் இருக்கா. ஆனா பாருங்க அவ உடம்பு அந்த இடத்துல மிதக்குது. கண்ணு ஃபுல்லா கருப்பா மாறி போயிருக்கு. சடனா என்னாச்சுன்னு தெரியல. அங்க ஒட்டி இருக்க ஒவ்வொரு மிஸ்ஸிங் போஸ்ட பார்த்து கையை நிட்டினவ அந்த போட்டோல இருக்கக்கூடிய ஆளுங்க மாதிரியே பேசிட்டு இருக்கா. ஒருத்தன் என்னடானா நாங்க இங்க மாட்டிருக்கோம், எங்களை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துறான். இன்னொருத்த வாய்ஸ் என்னடானா எங்களை மாதிரியே நீங்க எல்லாரும் இதே இடத்துல சாக போறீங்கன்னு சொல்லுது. அதுலயும் முக்கியமா அதுல ஒரு குழந்தையோட போட்டோவும் இருக்கு. இந்த மாதிரி நிறைய பேரோட வாய்ஸ்ல பேசி முடிச்சுட்டு எக்காரணத்தை கொண்டும் இங்க இருக்க கதவுகளை மட்டும் திறந்துடாதீங்க, அதை உள்ள வர விட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு மேகன் அதே இடத்துல மயங்கிடுவா. அடுத்த நொடியே அங்க இருக்க வாசல் கதவை யாரோ ஒருத்தர் பயங்கரமா தட்ட ஆரம்பிக்கிறாங்க. சந்தேகத்துல ஜன்னல் வழியா எட்டி பாக்குறாங்க. ஆனா வெளியில யாருமே நிக்கிற மாதிரியே தெரியல. ஒரு பயத்தோடயே யார் நீங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பாங்க. இங்கதான் கதையில ட்விஸ்ட். நம்ம ஹீரோனோட தங்கச்சி அந்த மெலினா இருக்காங்க இல்லையா, அந்த புள்ளியோட வாய்ஸ் கேக்குதுங்க. அக்கா நான் தான் வந்திருக்கேன், அந்த கில்லர் இப்ப என்கிட்ட வந்துட்டு இருக்கான், சீக்கிரம் கதவை தரங்க இல்லனா செத்து போயிடுவேன்னு சொல்லுவா. உடனே தங்கச்சி பாசத்துல ஹீரோயின் கதவை திறக்கலான்னு போகும்போது மத்த எல்லாருமே தடுக்கிறாங்க. நீ என்ன லூசா, மேகன் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, இக்காரணத்தை கொண்டு இங்க இருக்க கதவை திறக்க கூடாது, உள்ள யாரையும் அனுமதிக்க கூடாது. அட என்னப்பா, வெளியில என் தங்கச்சியோட குரல் தெளிவா கேக்குது, அவளை காப்பாத்தாம நான் வீட்டுக்குள்ள இருந்து என்ன பண்ண போறேன், அதெல்லாம் கண்டிப்பா நமக்கு எதுவும் ஆகாதுன்னு இவ டக்குன்னு கதவை திறக்கும் போது வெளியில ஒரு பயல கூட காணோங்க. ஆடா பாவீங்களா, ஆளே இல்ல. அப்ப கதவை தட்டினது யாரு? இங்கதான் மொத்த பேருமே இன்னொரு விஷயத்த கவனிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க இருக்கக்கூடிய வீட்டுக்கு முன்னாடி இன்னொரு அமானுஷமான வீடு இருக்கு. ஏப்பா முதல் முறையா நாம இங்க வரும்போது அந்த வீடு இங்க இல்ல தானே? இவங்க ஆமான்னு சொல்லக்கூடிய அதே டைம்ல அமானுஷமான ஏதோ ஒரு சக்தி நம்ம ஹீரோன் அப்படியே அலேக்கா தூக்கி இழுகுது. தப்பிக்க ட்ரை பண்ணாலும் சரி விடாம காலை பிடிச்சு தரன்னு இழுத்துட்டு இருக்கு. உடனே ஹீரோவும் நான் போய் அவளை காப்பாத்துறேன்னு சொல்லும் போது கெவினும் ஜாராவும் அவனை உள்ள இழுத்து கதவை லாக் பண்ணிடுவாங்க. டேய் நடந்த பிரச்சனைக்கு காரணமே அவதான்டா, மேகன் தான் சொன்னால கதவை திறக்க கூடாது, வெளியில இருக்க எதையும் உள்ள அனுமதிக்க கூடாதுன்னு. இதுதான் நமக்கான வாய்ப்பு. வெளியில நம்ம கார் இருந்தா டக்குனு அதை எடுத்துட்டு இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடலாம். தோடா நான் ஹீரோயின் இல்லாம எங்கேயும் வரமாட்டேன். கூட இருக்க ஜாராவும் அதையே தான் சொல்றா, எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் முக்கியம், அதனால அவங்களுக்காக வெயிட் பண்ணலாம். இப்ப இவங்க பேசிட்டு இருக்க இதே டைம்ல நம்ம ஹீரோனா ஏதோ ஒரு சக்தி ஆப்போசிட்ல இருக்க அந்த வீட்டுக்கு எழுதிட்டு போயிருக்கும் இல்லையா. ஆக்சுவலா இப்பதான் நம்ம ஹீரோயின் மயக்கத்தை விட்டே கண்ண முழிக்கிறா. அந்த இடத்தை சுத்தி நிறைய பொம்மைகள் இருக்கு. அதுங்க எல்லாரோட மூஞ்சிலையும் ஒரு முகமடியும் இருக்கு. தான் எங்க இருக்குன்னு புரியாம சுத்தி கவனிக்கும் போது முன்னாடி ஒரு டிவி ஓடிட்டு இருக்கு. அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு தாய் கழுவி உட்கார்ந்து இருக்கு. அம்மா இது என்ன இடம், நான் இந்த இடத்தை விட்டு தப்பிக்க ஆசைப்படுறேன், என் தங்கச்சி மெலினாவை உங்களுக்கு தெரியுமா? ஆஹா, அந்த தாய் கழுவி கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் இல்ல. முகத்துல மாஸ்க் வச்சுக்கிட்டு கப்பு சுப்புன்னு உட்கார்ந்து இருக்கு. அதே டைம்ல அங்க ஓடிக்கிட்டு இருக்க டிவி நியூஸ்ல இந்த மாதிரி கிளார் பள்ளத்தாக்குல சுரங்கத்தை தோண்டும் போது ஒரு மிகப்பெரிய சரிவு ஏற்பட்டுச்சு. இதுல எக்கச்சக்கமான வீடுகள் மண்ணுக்குள்ள புதைஞ்சு போச்சு. இப்போ வரைக்கும் எத்தனை மக்கள் இறந்து போனாங்க, எத்தனை பேர் உயிரோட இருக்காங்கன்னு எதுவுமே தெளிவா தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நடக்கிற எதுவும் புரியாத ஹீரோயினும் நமக்கு எதுக்கு வம்புன்னு கதவை திறந்துகிட்டு பொறுமையா வெளியில போலான்னு பார்த்தா இவ கதவுல கைய வச்ச அடுத்த நொடியே சோஃபால உட்கார்ந்து இருந்த தாய் கழுவி பொறுமையா திரும்பி நம்ம ஹீரோனை பாக்குறாங்க. இதுக்கடையில ஹீரோ மட்டும் தனியா நம்ம ஹீரோனை காப்பாத்துறதுக்காக அந்த மர வீட்டை நோக்கி வந்துட்டு இருக்கான். ஆனா பாருங்க வீட்டுக்குள்ள இருக்க தாய் கழுவி, உங்களால எங்கேயுமே ஓட முடியாத, விடியற் காலையில வர நீங்க உயிரோட இருந்தா மட்டும்தான் உங்களால இந்த இடத்தை விட்டு தப்பிக்க முடியும்னு ரொம்ப கோரமான வாய்ஸ்ல பேசிக்கிட்டே பக்கத்துல வந்தவங்க படக்குன்னு ஹீரோனை கீழே தள்ளி அவனோட முகத்துல இந்த அம்மா கிட்ட இருந்த மாஸ்க் எடுத்து வச்சு விட்டாங்க. அடுத்த நொடியே நம்ம ஹீரோனோட கண்கள் கருப்பு நிறமா மாறுது. சொல்ல போனா இவ தான் கட்டுப்பாட்டையும் இழக்கிற மாதிரி தெரியுது. இதுக்கடையில ஜாரா கிட்ட கெவினும், இந்த பாரு நாம இங்க இருந்து நிரந்தரமா தப்பிக்க வேணாம், நம்ம கார் இப்ப இங்கதான் இருக்கு, உடனே வெளியில போயிட்டு உதவிக்காக ஆளுங்களை கூட்டிட்டு திரும்ப இங்க வரலாம், அப்பதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸையாச்சும் காப்பாத்த முடியும். ஜாராவுக்கு இது நல்ல ஐடியான்னு தோணுது. சோ அதனாலேயே வேற வழி இல்லாம கார் எடுத்துக்கிட்டு இவங்க ஒரு பக்கமா கிளம்புறாங்க. ஆனா கொடுமைக்குன்னு அங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்க மலைக்குள்ள போனதுமே பார்க்கவே பயங்கரமான ராட்சச அரக்க ஒருத்த வந்து வழிமறிக்கிறாங்க. நம்ம ஆளுங்களுக்கு எப்படி இருக்கும், அவ்வளவுதான் வந்த வழியிலேயே வண்டியை ரிவர்ஸ் எடுத்துட்டானுங்க. சரி காரை விட்டு இறங்கி திரும்ப வீட்டுக்குள்ள போலான்னு பார்த்தா டோரை திறக்கவே முடியல, ஃபுல் அண்ட் ஃபுல்லா லாக் ஆயிடுச்சு. இந்த பஞ்சாயத்துக்கு மத்தியில நம்ம ஹீரோ தாய் கிழவியோட வீட்டுக்கு வந்திருப்பான்ல, இப்ப அங்க ஹீரோயினை ஒவ்வொரு இடமா தேடும் போது டேபிள்ல இந்த ஓனாய் மனுஷன் இருக்கா இல்லையா, அது சம்பந்தப்பட்ட ஒரு சில படங்களை கவனிக்கிறான். டக்குன்னு மாடியில ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. உடனே அங்க வந்தவன் ஒரு அறை ஃபுல்லாவே நிறைய பொம்மைகள் இருக்க விஷயத்தை கவனிக்கிறான். சரி இங்கேயுமே ஹீரோயின் இல்லங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு திரும்ப நம்ம ஆளு வெளியில போகும்போது சடனா அங்க இருக்க ஒரே ஒரு சேர் மட்டும் தானா ஆடுது. சரி காத்துல ஆடி இருக்கும் போலன்னு இவ அத காலை வச்சு உதைக்கிறான். மறுபடியும் வெளியில போலான்னு பார்த்தா மறுபடியும் அந்த சேர் தானா ஆடுது. ஆனா இந்த முறை அதுக்கு மேல ஒரு பொம்மை இருக்கு. பொறுமையா பொம்மைய கையில எடுத்தவன் ஓங்கி ஒரு உதை. சரி இப்ப வெளியில போலான்னு இவன் திரும்பும் போது கரெக்டா முகமடிய மாட்டிக்கிட்டு நம்ம ஹீரோயின் வந்து நிக்கிறா. இவதான் தன்னோட சுய கட்டுப்பாட்டுலயே இல்ல. சோ மறைச்சு வச்சிருந்த கத்தி எடுத்த டக்குனு இங்க இருக்க ஹீரோவோட கழுத்துல ஒரு போடு.
போடு. அதே இடத்துல பையன் கதை முடிஞ்சு அதுக்கப்புறமா கத்தி எடுத்துக்கிட்டு நேரா வெளியில வந்தவ காருக்குள்ள இருக்க ஜாராவுக்கும் கெவினுக்கும் சரமரியா வெட்டு. சாகிறதுக்கு முன்னாடி காரை வச்சு நம்ம ஹீரோனையும் ஏத்திட்டாங்க. அப்புறம் என்ன, ஹீரோயினும் அங்கேயே இறந்து போயிடுவாங்க. அடுத்த நொடியே வீட்டுக்குள்ள இருக்க மணல் கடிகாரத்துல நேரமும் முடியுது. மறுபடியும் அது தலைகீழா திரும்பி இறந்து போனவங்களுக்கு திரும்ப உயிரை கொடுக்குது. உயிர் வந்த நொடியே மேகன் தலையில இருக்க முடி லைட்டா கொற்ற விஷயத்தை இவ கவனிக்கிறா. இதுக்கிடையில மர வீட்டுக்கு ஆப்போசிட்ல அந்த தாய் கிழவியோட வீடு இருந்திருக்கும்ல, இப்ப அந்த வீட்டை காணோம். அதுக்கு பதிலா ஒரு தண்ணி டேங்க் மட்டும் தான் இருக்கு. லாஸ்ட் டைம் மேகன் சொன்னதை கேட்டு கதவை திறக்காம இருந்திருந்தா நம்ம எல்லாருமே உயிரோட இருந்திருக்க முடியும். சோ இந்த முறையாச்சும் அதை ஒழுங்கா கேட்கணும்னு இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கான மெயின் டோர் இருக்குல்ல, அதை திறக்கவே முடியாத மாதிரி எக்கச்சக்கமான திங்ஸ் வச்சு லாக் பண்ணிட்டானுங்க. உயிர் பயத்துல 5 பேருமே அங்க இருக்க பாத்ரூம்குள்ள உட்கார்ந்து இருப்பாங்க. அப்ப இங்க இருக்க கெவினுக்கு தாகமா இருக்கேன்னு நல்லா ஃபுல் டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டு மத்த எல்லாருக்கும் தண்ணியை கொடுக்குறான். ஆனா அவங்க முழுசா குடிக்கல, சும்மா லைட்டா வாயை மட்டும் நினைச்சுக்கிறாங்க. உடனே ஹீரோயினும், நான் பார்த்த தாய் கிழவி நீங்க விடியற் காலையில வரைக்கும் உயிரோட இருந்தா இந்த இடத்த விட்டு தப்பிக்க முடியும்னு சொன்னா. உடனே ஹீரோவும், அப்படின்னா படத்துல வரக்கூடிய அந்த டைம் லூப் இருக்குல்ல, அதே மாதிரியே ஒவ்வொரு முறை நம்ம இறந்து போனாலும் திரும்ப திரும்ப நமக்கு உயிர் வந்த ஏதோ ஒரு வகையில நம்ம இறந்துகிட்டே இருப்போம். சந்தேகத்துல கெவினும், ஆமா எனக்கு இன்னொரு டவுட், நம்ம இறந்து போயிருவோம் ஓகே, ஆனா ஏன் நம்ம ஒரே மாதிரியே இறக்குறது கிடையாது? பதிலுக்கு மேகனும், ஏப்பா நீ இறந்தா உனக்கு திரும்ப உயிர் கிடைக்க போகுதுங்கிறது உனக்கு தெரியும், அதுக்காக ஒரே மாதிரியே இறந்துகிட்டு இருந்தா உனக்குள்ள இருக்க பயம் கம்மியாயிடும்ல, மேபி அந்த பயத்துக்காக தான் நமக்கு திரும்ப உயிர் கிடைக்கும் போது புதுவிதமா மறுபடியும் இறந்து போறோம்னு நினைக்கிறேன். பிரச்சனை அது மட்டும் கிடையாது, என்னோட தலைமுடி, உங்களோட உடல் அமைப்பு, இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுதா இல்லையா? ஆமா, ஆனா இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இதனால நம்ம உருவங்கள் மாறிட்டு இருக்கு, இது எதுவுமே எனக்கு தெரியல. எப்படியும் ஹீரோயின் பார்த்த இந்த தாய்க்கிழவி விடியற் கால வரைக்கும் உயிரோட இருந்தா நம்ம தப்பிக்க முடியும்னு சொல்லிருக்காங்கல்ல. சோ இந்த இடத்தை விட்டு நம்ம ஒரு அடி கூட நகரவே கூடாத, விடியற வரைக்கும் இதே இடத்துல பாதுகாப்பா இருக்கலாம். இங்கதான் கெவினுக்கு இன்னொரு விஷயம் புரியுது. எப்பா நம்ம பார்த்த அந்த மிஸ்ஸிங் போஸ்டர்லாம் இருக்குல்ல, அவங்க யாருமே வெளி உலகத்துல தொலைஞ்சு போகல. உண்மையை சொல்ல போனா நம்மள போலவே இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல தொலைஞ்சு போனவங்க. கெவின் நீ சொல்ற எல்லாமே ஓகே தான், ஆனா இதுக்கு முன்னாடி தொலைஞ்சு போனா அந்த மக்கள் எங்க போனாங்க? எனக்கு என்ன ஆனாலும் சரி, போறதுக்கு முன்னாடி என் தங்கச்சியை கண்டுபிடிக்கணும். இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது சடனா கெவினுக்கு ஏதோ லைட்டா கொமட்டுற மாதிரி ஃபீல் ஆகுது. டே பங்காளி, என்னாச்சு உனக்கு? நீ நார்மலா தான் இருக்கியா? இப்படி கேட்கும் போதே டக்குன்னு அந்த பயபுள்ள உடம்பை வெடிச்சு அதே இடத்துல இறந்து போயிடுவாங்க. கொடுமை என்னன்னா அவனோட உடல் பாகங்கள்ல கொஞ்சம் இந்த ஜாராவோட வாய்க்குள்ள வேற போயிடும். மொத்த பருகும் இத பார்த்து அல்ல குடு குடுன்னு நேரா அங்க இருக்க தண்ணி கிட்ட ஓடி வந்தவ வாயை குப்பிளிச்சு முகத்தை எல்லாம் கழுவிட்டு இருப்பா. அப்பதான் இந்த மேகன் ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுவா. ஏமா அவன் வெடிச்சதுக்கான காரணம் அந்த தண்ணி தான் நினைக்கிறேன். ஐயோ நான் வேற அதிகமா குடிச்சிட்டேன்னு சொல்லும் போதே ஜாரா உடம்பும் டப்புன்னு வெடிக்குது. உடனே உயிருக்கு பயந்த மேகன், ஹீரோ, ஹீரோயின் இந்த 3 பேரும் மட்டும் வெளியில ஓடி வந்துருவாங்க. உண்மையை சொல்லப்போனா இந்த 3 பேருமே லைட்டா தங்களோட வாயை தான் நினைச்சிருப்பாங்க. ஒருவேளை அதனால இவங்களுக்கு இந்த ஒரு ஆபத்தும் வராதோன்னு நினைக்கும் போது வச்சாம்பாரு ட்விஸ்ட்ங்கிற மாதிரி இவங்க தண்ணி கம்மியா குடிச்சதால உடல் பாகங்கள் மொத்தமா வெடிக்காம முதல்ல இந்த மேகனோட ஒரு கால் பகுதி, அப்புறம் இவளோட வயிறு, கடைசியா தலைன்னு ஒவ்வொரு பாகமா வெடிச்சு இறந்து போறாங்க. நடக்கிற சம்பவத்தெல்லாம் பார்த்து பயந்து போன ஹீரோயினும், டேய் கண்டிப்பா நம்ம சாகத்தான் போறோம், ஆனா இந்த மாதிரி நான் சாக விரும்பல, சீக்கிரமா என் கழுத்தை நெரிச்சு கொல்லு, மறுபடியும் உயிர் வந்ததுக்கு அப்புறமா நாம தப்பிக்கிறதுக்கு இன்னொரு பிளான போட்டாகணும். ஆனா ஹீரோ முடியாது முடியாதுன்னு சொல்லும் போது கடைசியில அவன் உடம்புமே வெடிச்சு அங்கேயே இறந்து போயிடுவான். மொத்த பேரும் இறந்து போனதுக்கு அப்புறமா எப்படா சாவு வரும்னு ஹீரோயின் மல்லாக்கப்படுத்துருவாங்க. ஆனா வந்தது சாவு கிடையாது. தங்கச்சியை பத்தி விசாரிக்க ஒரு கடைக்குள்ள போயிருப்பா. அங்க ஒரு தாடிக்காரனை பாத்திருப்பாங்கல்ல, சடனா அந்த பயப்புள்ள கோட்டு சுட்லாம் மாட்டிக்கிட்டு நம்ம ஹீரோனுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அட பாவி மனுஷா, நீ இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? அப்படின்னா நடந்த எல்லாத்துக்கும் நீ தான் காரணமா? சிரிச்சுக்கிட்டே தாடிக்காரனும், கிட்டத்தட்ட நீ உயிர் பழச்சிருப்ப தெரியுமா, எல்லாத்தையும் நீங்களே கெடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு நடந்து போறான். அதே டைம்ல ஹீரோயின் உடம்பு வெடிச்ச இவளும் அங்கேயே இறந்து போறா. வழக்கம் போல மணல் கடிகாரம் தலைகீழா திரும்புது. இறந்து போன ஆளுங்களுக்கு திரும்ப உயிரையும் கொடுக்குது. முதல்ல மேகன் கண்ணாடியை பார்க்கும் போது சம்பந்தமே இல்லாம இவளுக்கு பல்லுக்கு மேல பல்லு முளைக்குதுங்க. ஏப்பா எனக்கு மட்டும் தான் பல்லு முளைக்குதா இல்ல உங்க எல்லாருக்கும் முளைக்குதா? இல்ல மேகன் உனக்கு மட்டும் தான் நினைக்கிறேன். அடுத்த முறை சாகிறதுக்குள்ள அந்த தாடிக்காரன் யாரு என்னங்கறத கண்டுபிடிக்கணும்னு வீட்டோட பேஸ்மெண்ட்டுக்கு வந்தவங்க ஒவ்வொரு இடத்தையும் தேடி பார்க்கும்போது ஒரு வழியா அந்த தாடிக்காரன் சம்பந்தப்பட்ட ஒரு ஐடி கார்டு மாட்டி இருக்கு. படிச்சு பார்த்தா பேரு ஆலன். சானிட்டோரியம்னு சொல்லப்படக்கூடிய ஒரு லேப்ல இந்த ஆளு சயின்டிஸ்டா வேலை பார்த்திருக்கான். அப்பதான் கெவினுக்கு நியூஸ் பேப்பர் ஒண்ணு கிடைக்குது. சரியா 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கிளார் பள்ளத்தாக்குல ஒரு மிகப்பெரிய கிராமமே இருந்திருக்கு. அதுல 1200க்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்ந்திருக்காங்க. ஒரு சுரங்க வேலைக்காக இந்த இடத்துல குழிகளை தோண்டும் போது அப்ப ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய வெடிப்பால இந்த ஒட்டுமொத்த கிராமமும் முழுசா மண்ணுக்கடியில போய் புதஞ்சிருச்சான். கிட்டத்தட்ட 1100 மக்கள் இதுல இறந்தும் போனாங்களாம். இப்ப இத பார்த்ததுமே நம்ம ஆளுங்களுக்கு ஷாக்கு. எப்பா அப்படின்னா இது பேஸ்மெண்ட் கிடையாதுப்பா, நாம இருக்கக்கூடிய இந்த பேஸ்மெண்ட் தான் இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர். கண்டிப்பா அப்ப இதான் வாசல் கதவா இருக்கும்னு ஜாராவும் முன்னாடி இருக்க கதவை திறக்கும் போது வழியில ஒரு மிகப்பெரிய சுரங்கப்பாதை மட்டும் தான் இருக்கு. ஆத்தாடி பார்க்க பயங்கரமா இருக்குன்னு உள்ள டக்குன்னு கதவை லாக்
லாக் பண்ணிட்டா. உடனே ஹீரோவும் கண்டிப்பா இந்த இடத்துக்குள்ள வரதுக்கான பாதை இருக்கு அப்படின்னா இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கும் நமக்கு ஒரு வழி இருக்குன்னு சொல்லிட்டு பேஸ்மெண்ட்ல ஏதாவது தடயங்கள் கிடைக்குதான்னு தேடும் போது இவனுக்கு நிறைய சிடி கேசட் எல்லாம் மாடுத. உடனே இப்ப அதுல ஒண்ணு போட்டு காட்டும் போது இந்த ஆலன் இருக்கா இல்லையா, இடிபாட்டுல இருந்து காப்பாத்தப்பட்ட மக்கள் ரொம்ப பயந்து போயிருப்பாங்க. அவங்களுக்கு மன ரீதியான சிகிச்சையை இவன் தான் கொடுத்தான்னு நியூஸ் பேப்பர்ல போட்டுருந்துச்சுல்ல. ஆனா இங்க பார்த்தா இந்த பைத்தியக்காரன் வேணும்னு சிகிச்சைக்காக வந்த மக்கள் மேல சட்டவிரோதமா ஏதோ ஒரு மருந்தை இன்ஜெக்ட் பண்ணிருக்கான். இது மூலமா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மனுஷனா இருந்த மிருகமா உருமாறி இருக்காங்க. அதாவது ஒரு ஜாம்பியை போல. இப்படி உருமாறக்கூடிய ஆளுங்களுக்கு பசி மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். யார பார்த்தாலுமே கொல்லணுங்கிற வெறி இருக்கும். ஆக்சுவலா வீடியோல இருக்கக்கூடிய ஆளுக்கு இன்ஜெக்ஷன் போட்டதுக்கு அப்புறமா எந்த மாதிரியான சைடு எஃபெக்ட் எல்லாம் வந்துச்சோ அதே விஷயங்கள் தான் இங்க இருக்கிற நம்ம ஆளுங்களுக்கும் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. சடனா அங்க இருக்க ரேடியோல இருந்து அந்த ஆலன் பேச ஆரம்பிக்கிறான். பரவாயில்லையே, நான் யாரு, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு எல்லாத்தையும் சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்டீங்க. யோ தாடி, தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க, ஒழுங்கா எங்களை இங்க இருந்து வெளியில போக விட. அச்சோ, அது கொஞ்சம் கஷ்டமாச்சேமா. ஒருவேளை நீங்க இங்க இருந்து வெளியில போகணும்னு ஆசைப்பட்டா உங்கள ஒருத்தர் இறந்து போகணும். என்ன அதுக்கு நீங்க தயாரா? உங்கள யார் உயிரை விட போறீங்க? டே ஆலன், கண்டிப்பா நீ சொல்ற எதுவும் நடக்காத. நாங்க எல்லாருமே பாதுகாப்பா இந்த இடத்தை விட்டு போயாகணும். முக்கியமா என் தங்கச்சி, அவளை நீ என்னடா பண்ண? அட சொல்றமா, ஆனா அது இப்ப கிடையாது. ஒருவேளை நீயும் நானும் நேரடியா சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சா அப்ப நான் சொல்லுவேங்கிறான். இப்ப ரேடியோ கட்டான அடுத்த நிமிஷமே நம்ம மேகனை பாருங்களேன். எனக்கு என்னமோ அந்த வில்ல இங்கதான் இங்க இருக்கான்னு நினைக்கிறேன். என்னால அதை ஃபீல் பண்ண முடியுதுன்னு. அங்க ரேடியோ வைக்கப்பட்டிருக்க டேபிள் இருக்குல்ல, அதுக்கு கீழே கைய காட்டுறாங்க. என்னன்னு புரியாம ஹீரோ டிராவ திறக்கும் போது உள்ள இந்த கிளார் பள்ளத்தாக்குல இதுக்கு முன்னாடி இருந்த கிராமம் இருக்குல்ல, அதோட மேப் கிடைக்குது. அடேங்க அப்பா, இவ்ளோ பெரிய இடத்துல அந்த ஆளனை எங்கன்னு போய் தேடுறது? அட, அவனோட ஐடி கார்டு சானிட்டரியம்னு சொல்லப்படக்கூடிய ரிசர்ச் லேப் தான் காட்டுது. சோ கண்டிப்பா அந்த ஆலனும் அங்கதான் இருப்பான். உடனே ஹீரோனும் அங்க இருக்க ரேடியோ ஆன் பண்ணிட்டு, இந்த பாரு, நான் உன்னை தனியா சந்திக்க ஆசைப்படுறேன், உனக்கு இதுக்கு ஓகேவா? துளி கூட யோசிக்காம அந்த ஆலனும் சரின்னு சம்மதிக்கிறான். ஆனா ஒண்ணு, என்ன பாக்குறதுக்கு நீ மட்டும் தான் வரணும், உன் கூட இருக்க யாரும் வரக்கூடாது. உடனே வீட்டை விட்டு காட்டுக்குள்ளவா, அங்க நீ என்ன தேடி கண்டுபிடிக்கலாம். என்னதான் இந்த விஷயத்துக்கு ஹீரோயின் ஓகே சொன்னாலும் கூட ஃப்ரெண்ட்ஸுக்கு விருப்பம் இல்ல. அதனால சொல்லாம கொள்ளாம ஹீரோயின் வீட்டை விட்டு வெளியில ஓடுவா. அப்ப இந்த கெவினை பாருங்களேன், நம்ம ஆளுங்க மொத்த பெரிய வளைச்சு பிடிக்கிறாங்க. இந்த சின்ன கேப்ல ஹீரோயின் இங்க இருந்து காட்டுக்குள்ளேயே ஓடி போயிடுவா. டே கெவின், இது எல்லாத்துக்கும் நீ தான்டா காரணம், ஏன்டா அப்படிலாம் பண்ணன்னு கேட்டா, இந்த பாருமா, எனக்கு ஏன் உயிர் முக்கியம், நாம இங்க இருந்து தப்பிக்கணும்ல, அதுக்கு யாராவது ஒருத்தர் உயிரை விட்டா பரவாயில்ல. என்ன இப்ப ஹீரோயின் சாகணுங்கிறியா? சாச்சா, அப்படி கிடையாது. ஹீரோயினுக்கு அவளோட தங்கச்சி தேவை. சோ அதுக்காக ரிஸ்க் எடுக்கிறா. அதையேப்பா நம்ம தடுக்கணும். இதான் நல்ல சான்ஸ். நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கலாம்ப்பா. காலையில விடுஞ்சதுமே அழகா அந்த இடத்தை விட்டு கிளம்பிடலாம். பாருங்க, இவ்வளவு நாளா கூட ஒன்னா பழகிட்டு இந்த பைத்தியக்காரன் எவ்வளவு செல்ஃபிஷா இருக்கான். உண்மையை சொல்ல போனா ஜாராவால இந்த விஷயத்த பார்த்து பொறுக்கவே முடியல. தக்காளி, உன்னாலதான்டா எல்லா பிரச்சனையும். ஈட்டி எடுத்து டப்புன்னு வயித்துல ஒரு ஏத்து. டே ஹீரோ, மேகன், நீங்க ரெண்டு பேரும் ஹீரோனை தேடி காட்டுக்குள்ள போங்க. நான் இவனை பாத்துக்கிட்டு வீட்லயே இருக்கேன்னு ரெண்டு பேரையும் அங்க இருந்து அனுப்பி வச்சுட்டா. அடுத்து காட்டுக்குள்ள தனியா வந்த ஹீரோயின் பொறுமையா நடந்து போகும்போது தெரியாதனமா இந்த காட்டு மிருகங்கள் எல்லாம் பிடிக்கிறதுக்காக பொறி வச்சிருப்பாங்கல்ல, அதுல இந்த பைத்தியக்காரி காலை வச்சுட்டாங்க. படக்குன்னு லாக் பண்ணிடுச்சு. வழியால கதறிக்கிட்டு இருக்கா. சரி, அந்த பொரிய எடுக்கலான்னு பார்த்தா அது ரொம்பவே டைட்டா இருக்கு. இங்கதான் எதிர்ச்சியா ஹீரோயின் கவனிக்கிறாங்க. வைக்கப்பட்ட பொரியோட சேர்த்து ஒரு சங்கிலியும் கட்டப்பட்டிருக்கு. கண்ணுக்கு முன்னாடி இருக்க ஒரு சுரங்க பாதைக்குள்ள அந்த சங்கிலி போயிட்டு இருக்கு. ஆஹா, அப்படின்னா அடுத்து ஏதோ ஒரு ஆப்பு வரப்போகுது. இங்க இருந்து எஸ்கேப் ஆகலாம் நினைக்கும் போது அந்த குகைக்குள்ள இருந்த ஏதோ ஒண்ணு அந்த சங்கிலியை பிடிச்சு இழுக்க ஆரம்பிக்குது. அப்புறம் என்ன, தப்பிக்க வழி இல்லாம ஹீரோனும் பின்னாடியே போயிட்டு இருக்கா. இதுக்கிடையில உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க கெவினும் ஜாராவோட கையை பிடிச்சு, எனக்கு தெரியும் நீ என்ன வேணும்னு காயப்படுத்தல, ஹீரோயின் மேல அளவுக்கு அதிகமான அக்கறை இருக்கு, அதுக்காக தான் நீ என்ன காயப்படுத்தினல. ஆமா, ஆனா கவலைப்படாத, நீ இறந்து போனாலும் சரி அடுத்த நாள் மறுபடியும் உனக்கு உயிர் கிடைச்சிடும். இப்படி பேசிட்டு இருக்கும் போது மறுபடியும் அந்த இடத்துக்கு முகமடிய மாட்டிக்கிட்டு அந்த கில்லர் வந்துட்டான். உடனே ஜாராவை பாருங்களேன், எப்பா எப்படியும் நீ என்ன கொல்ல போற, ஆனா முதல்ல என் பாய் ஃப்ரெண்டு இந்த கெவின் கதையை முடிச்சிரு. உடனே பட்டாக்கத்தி எடுத்த முதல்ல கெவின், ரெண்டாவதா இந்த ஜாரான்னு ரெண்டு பேரையும் போட்டு தள்ளிட்டான். இதே டைம்ல காட்டுக்குள்ள ஹீரோனை தேடி வந்த மேகனும் ஹீரோவும் ஒவ்வொரு இடமா தேடி அலையும் போது ஏதோ ஒண்ணு இவங்கள ஃபாலோ பண்ற மாதிரியான சத்தம் கேக்குது. ஒரு பயத்தோடய லைட் அடிச்சு பாக்குறாங்க. ஆனா அந்த இடத்துல எதுவுமே இல்ல. அப்பதான் திடீர்னு மேகன் மேல லைட்டா ஏதோ ஒண்ணு சொட்டிட்டு இருக்கு. அண்ணாந்து பார்த்தா மரத்துக்கு மேல ஏதோ அரக்க மாதிரி ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்காங்க. வேக வேகமா அந்த இடத்தை விட்டு ஓடி வராங்க. அப்ப தெரியாதனமா மேகன் தடுமாறி தொப்புன்னு தரையில விழும்போது அங்க ஏற்கனவே ஒரு வீடு புதஞ்சு போயிருக்கும் போல. ஆக்சுவலா அதோட கண்ணாடியில தான் இந்த பைபிள்ல விழுந்திருக்கா. உடனே ஹீரோவும், நீ பயப்படாத, நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு லைட்டா கையை நீட்டும் போதே இவங்களை துரத்தி வந்த அரக்க மனுஷன் ஒரே ஜம்ப் அடிச்சு மேகன் மேல தொப்புன்னு விழுவான். அப்புறம் என்ன, ரெண்டு பேரும் அங்க இருக்க வீட்டுக்கு அடியில போய் விழுந்துருவாங்க. இவ்வளவு உயரத்துல
இடத்துல இருந்து நம்ம ஹீரோவாலையும் கீழே இறங்க முடியாது. சோ மேகனை இதே இடத்துல விட்டுட்டு நம்ம ஹீரோனை தேடி கிளம்புறான். இதே டைம்ல குகைக்குள்ள போன ஹீரோயின் தட்டு தருமாறி உடம்பு ஃபுல்லா ரத்த காயங்களோட நம்ம ஆளு வெளியில வந்துட்டு இருக்கா. நல்ல வேலையா சரியான நேரத்துக்கு உள்ள வந்த ஹீரோ அவ கால்ல இருக்க விலங்க கழட்டிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு அங்க இருக்க குகைக்குள்ள இருந்த வித்தியாசமான மிருகத்தோட கத்தக்கூடிய சத்தம் கேக்குது. ரெண்டு பேருமே என்ன இதுன்னு புரியாம தகச்சு போய் உட்கார்ந்து இருப்பாங்க. இங்கதான் படத்துல இன்னொரு ட்விஸ்ட். ஆக்சுவலா ஹீரோயினோட தொலைஞ்சு போன தங்கச்சி அந்த மெலினா இருக்காங்கல்ல, அந்த பயபலியோட மூஞ்ச இப்ப பார்க்கவே ஏதோ ஒரு கொடூரமான அரக்க மனுஷனை போல மாறி ஹீரோனுக்கு முன்னாடி வந்து நிக்கும். எப்படி இருக்கும், ஒரு கத்துக்கத்தனத்துக்கே ரெண்டு பேரும் அதே இடத்துல உச்சா போடுவானுங்க போல. அந்த அளவுக்கு மரண பயம். குடு குடுன்னு இவங்கள பார்த்து ஓடி வருவா. உடனே ஹீரோ சும்மா இருப்பானா? ஹீரோயின் கால்ல மாட்டி இருந்த அந்த பொடி இருக்குல்ல, அதை அப்படியே கையோட தூக்கிட்டு வந்து அந்த மெலினா மூஞ்சிலேயே லாக் பண்ணிட்டான். இது ஒரு பக்கத்துல வழியால கதறிக்கிட்டு இருக்க. இந்த சின்ன கேப்ல நம்ம ஆளுங்க குடு குடுன்னு ஓடி வந்த காட்டுக்குள்ள இருக்க ஒரு சின்ன இடத்துல ஒளிஞ்சுப்பாங்க. அழுதுகிட்டே ஹீரோயினும், கடந்த ஒரு ஆண்டுகளுக்கு மேல நான் என் தங்கச்சியை தேடிட்டு இருந்தேன். ஆனா அவள இந்த மாதிரி நான் பாப்பேன்னு எதிர்பார்க்கல. கண்டிப்பா இது எல்லாத்துக்கும் அந்த ஆலன் தான் காரணம். ஆமா, மேகனுக்கும் மத்தாளுங்களுக்கும் என்னாச்சு? மன்னிச்சிரு, அவங்க எல்லாருமே இறந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, அப்படின்னா என்னால மட்டும் நிம்மதியா அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போக முடியாத. இந்த கண்ணாடி பீஸ் எப்படி? தயவு செஞ்சு உன் கையால என்ன கொன்று மறுபடியும் இறந்து போன நம்ம எல்லாருக்கும் உயிர் கிடைக்கும். கண்டிப்பா அடுத்த முறை நம்ம தப்பிக்கிறதுக்கு ஒரு நல்ல பிளான போடலாம். ஆரம்பத்துல என்னதான் யோசிச்சாலுமே வேற வழி இல்லாம ஹீரோயினோட கழுத்தை அறுத்து விட்டுருவான். அதே இடத்துல ரத்த வெள்ளத்துல நம்ம ஹீரோனும் இறந்து போயிடுவா. இந்த பஞ்சாயத்துக்கு மத்தியில அந்த மெலினா வேற கரெக்டா இங்க வந்துட்டா. ஹீரோவுக்கு சாகரமோ இல்லையோ அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. எப்படியாச்சும் மெலினாவை பார்த்து கெட்ட வார்த்தையிலேயே திட்டணும்னு சொல்லிட்டு இவங்க ஒளிஞ்சிருக்க இடத்துல லைட்டா தண்ணி சொட்டிட்டு இருக்கோம். உடனே அதை குடிச்சிட்டு நேரா அந்த மெலினா கிட்ட வந்தவன், அடிய மானம் கெட்டவளே, ஆச்சா பூச்சான்னு கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுவான். கோவத்துல மெலினா அட்டாக் பண்ண வருவா. ஆனா அதுக்குள்ளேயே இவன் குடிச்ச அந்த தண்ணியால உடம்பு கண்ணாபின்னான்னு வெடிச்சு இவனும் இறந்து போயிட்டான். கட் பண்ண ஹீரோனுக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக். அம்மா இறந்து போனதுக்கு அப்புறமா மெலினா பெட்டி படிக்கலாம் பேக் பண்ணிக்கிட்டு, அக்கா நான் நியூயார்க்ல படிக்க போறேன்னு சொல்லுவா. நீ மட்டும் ஏன் இங்க இருக்க? என் கூட வந்துடலாம்ல. மெலினா, அம்மாவோட ஞாபகமா இருக்கக்கூடியது இந்த வீடு மட்டும்தான். என்னால இதை விட முடியாது. உனக்கு விருப்பம் இருந்தா நீ தாராளமா போ. துளி கூட யோசிக்காம தங்கச்சி கதவை திறந்து வெளியில போகும்போது மெலினா நில்லுன்னு கத்திக்கிட்டே இவ்வளவு அங்க இருக்க கதவை திறக்கிறா. ஆனா வந்தது மெலினா கிடையாது, மெலினாவோட அரக்க உருவம். இத பார்த்து பயந்து டக்குனு ஹீரோனும் கண்ண முடிக்கிறா. முன்னாடியே ஹீரோ, ஜாரா, கெவின் இவங்க எல்லாம் இருக்காங்க. அப்ப கெவினை பாருங்களேன், ஏப்பா எனக்கு முதுகு பயங்கரமா அரிக்குது, கொஞ்சம் என்னன்னு பாருங்கன்னு சட்டையை தூக்கும் போது அந்த ஆலன் ஏற்கனவே மனுஷங்களை வச்சு ஏதோ ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிருப்பான்ல. ஆக்சுவலா அவங்க முதுகு எப்படி மாறி இருக்குமோ அதே மாதிரியே இப்ப இவளுக்குமே மிருகத்தை போல முதுகுல ஏதோ தடயங்கள் உருவாகுது. எங்க ஒரு வேலை இதை சொன்னா பயந்துருவான் போலன்னு, எப்பா உன் முதுகு நல்லாதான் இருக்குன்னு போய் சொல்லுவாங்க. ஒரு சந்தேகத்துல ஹீரோனும், ஆமா நம்ம மொத்தம் எத்தனை நைட் இங்க இருக்கோம்? என்ன கேட்டா மொத்தமா நம்ம ஒரு 3-4 டைம் தான் இறந்திருக்கோம். சோ 4 இரவுகள் தான் இருக்கும். ஆனா ஜாரா உள்ள போந்து, இல்ல நீ தப்பா சொல்ற, நம்ம மொத்தமா 13 இரவுகள் இங்க இருந்திருக்கோங்கிறா. என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? 13 இரவுகள் இருந்திருந்தா நமக்கு ஏன் வெறும் 4 இரவுகள் மட்டும் ஞாபகத்துல இருக்கு? ஏமா அதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு, நீயே இதை வந்து பாருன்னு. முதல் முறையா இந்த வீட்டுக்குள்ள வரும்போது ஒரு என்ட்ரி நோட்டை பார்த்திருப்பாங்கல்ல. ஆக்சுவலா அதுல ஒவ்வொரு முறையுமே நம்ம ஆளுங்க உயிர் பழிச்சு வரும்போதுமே ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஆளுங்களோட பேர் அதுல எழுதப்பட்டிருக்கும். அப்படி பார்க்கும்போது நம்ம ஆளுங்க மொத்தமா 13 முறை தங்களோட பேர்களை எழுதி வச்சிருக்காங்க. அப்படின்னா ஜாரா சொன்னது சரிங்கிற விஷயத்த ஹீரோயினும் மத்தாளுங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா இங்கதான் நம்ம ஆளுங்களுக்கு இன்னொரு ஷாக்கு. ஏப்பா மொத்தமா நம்ம 4 பேர் மட்டும் தான் இருக்கோம், மேகனுக்கு என்னாச்சு? அட ஆமால, இப்பதான் நாங்களே இதை கவனிக்கிறோன்னு ஒவ்வொரு இடமா வீடு ஃபுல்லா தேடி பாக்குறாங்க. ஆனா மேகனை எங்கேயுமே காணோம். பதிலுக்கு ஹீரோவும், ஒருவேளை யாரு எத்தனை நாளைக்கு உயிரோட இருக்கணும்னு அதுக்கும் ஏதாவது லிமிட் இருக்கோ என்னமோ. உடனே ஜாராவும் என்ட்ரி நோட்டை பார்த்த வரைக்கும் 13 நாளைக்கு மேல யாருமே சைன் பண்ணல. அப்படி பார்க்கும்போது இந்த நாள் தான் நமக்கும் கடைசி நாளா இருக்கணும். உடனே ஹீரோயினும், சரி நடந்தது நடந்து போச்சு, ஆனா ஒண்ணு நமக்கு நினைவுல இருக்க இந்த 3 நாளை தவிர மீதி இருக்க 10 நாட்கள்ல என்ன நடந்ததுங்கிறது ஞாபகத்துக்கு வந்தா அதை வச்சு நம்ம தப்பிச்சு போறதுக்கு ஏதாவது வழியை கண்டுபிடிக்கலாம்ல. டக்குன்னு கெவினுக்கு ஒரு ஐடியா. எப்பவுமே இவன் தான் நடக்கிற எல்லாத்தையும் வீடியோ எடுப்பான்ல. சோ சந்தேகத்துல தான் செல்போன்ல ஏதாவது ரெக்கார்ட் ஆயிருக்கான்னு பார்க்கும்போது கெஸ் பண்ண மாதிரியே நிறைய வீடியோஸ் எடுத்து வச்சிருக்காங்க. முதல் வீடியோல நம்ம ஹீரோயின் கண்ணத்துக்குள்ள ஏதோ ஒரு பூச்சி போயிருக்கும் போல, அதை எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அதுக்குள்ளேயே டக்குன்னு உடம்புக்குள்ள ஓடி போயிடுங்க. அடுத்த ஒரு சில நொடிகள்லயே நம்ம ஹீரோயினோட முகமே பாக்குறதுக்கு ரொம்ப கோரமா மாறி போகுது. ரெண்டாவது வீடியோவை பிளே பண்ணும்போது நம்ம ஆளுங்க மொத்த பேருமே ஒரு அறைக்குள்ள இருக்காங்க. ஒரு கருப்பு உருவம் டக்குன்னு அந்த அறைக்குள்ள இருந்து வெளியில வந்து இவங்களையே அட்டாக் பண்ணது. இதே மாதிரியே எக்கச்சக்கமான வீடியோக்கள். அதுல கடைசி வீடியோல மேகனை தவிர மத்த எல்லாருமே இறந்து போய் கிடக்குறாங்க. மேகன் நடக்கிற எல்லாத்தையும் இந்த கெவின் போன்ல ஒரு சின்ன வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப சடனா அந்த இடத்துக்குள்ள வந்த ஆலன் இறந்து போயிருக்க உடல்களை மட்டும் செக் பண்ணி பார்த்துட்டு இவன் அங்க இருந்து கிளம்பி இருக்கான். இப்ப நடந்த எல்லாத்தையும்
இதையும் நம்ம மேகன் பார்த்துட்டு இந்த பாருங்க மறுபடியும் உங்களுக்கு உயிர் கிடைக்கும் போது இந்த வீடியோவை நீங்க பாத்தீங்க அப்படின்னா நான் இன்னும் உயிரோட இருக்கேங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்பதான் அந்த ஆலன் வெளியில போயிருக்கான். அவன் என்ன பண்றான், அவனோட திட்டங்கள் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நானும் அவனை ஃபாலோ பண்ணிட்டு போறேன்னு சொல்லிட்டு செல்போனை மட்டும் அங்க இருக்க டேபிள்லயே வச்சுட்டு நம்ம மேகன் வீட்டோட பேஸ்மெண்ட்ல ஒரு சுரங்கப்பாதை இருக்குல்ல அதுக்குள்ள நடந்து போன மாதிரி தெரியுது. உடனே ஹீரோயினும் இந்த பாருங்க நடந்த எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம். சோ நானே போய் அந்த ஆலனை பாக்குறேன். அது வரைக்கும் நீங்க சேஃபா இருங்கன்னு கையில ஒரு கோடாரி எடுத்துக்கிட்டு அங்க இருக்க சுரங்கத்துக்குள்ள போகும்போது ஏமா எங்க போற, நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸுமா, வாழ்ந்தாலும் செத்தாலும் ஒன்னா போலான்னு சொல்லிட்டு இவங்களும் கையில ஆயுதங்கள் எடுக்கிறாங்க. இப்ப நம்ம ஆளுங்க இருக்கக்கூடியது அண்டர் கிரவுண்டுக்குள்ள. சோ இங்க நிறைய புதஞ்சு போன வீடுகள் இருக்கும்ல, அதுல ஒரு வீட்டுக்குள்ள தேடிட்டு இருக்கும் போது ஆப்போசிட் சைடுல நம்ம ஹீரோனோட தங்கச்சி அந்த மெலினா இருக்கா இல்லையா, அவளோட அரக்க உருவம் நிக்குது. எப்பா தயவு செஞ்சு சத்தம் போடாம அமைதியா இருங்கன்னு சொல்லும் போதே அரக்க மனுஷங்கள ஒருத்தன் பாத்துட்டாங்க. ஜாரா மேல தாவி குதிச்சு கடிக்கலாம் ட்ரை பண்ணும் போது ஹீரோயின் சும்மா இருப்பாளா, கோடாரி எடுத்து அந்த அரக்க பயலோட கால்ல ஒரு குத்து. இதான் சாக்கன மொத்த பேரும் அந்த இடத்த விட்டு தெரிச்சு ஓடுறாங்க. விடாம அந்த பயபிள்ளைங்க துரத்தி வந்துகிட்டே இருக்கானுங்க. ஒரு இடத்துல முகமடி கில்லர் மேனு இங்க வந்துட்டான். ரைட்ரா எம்மா தாய, நீ முதல்ல அந்த ஆலன் கிட்ட போ, தப்பிக்கிறதுக்கான வழியை கண்டுபிடி, நாங்க இவனை பாத்துக்கிறோன்னு ஹீரோயினை மட்டும் அங்க இருந்து அனுப்பி வைக்கிறாங்க. நிறைய இடிபாடுகளை கடந்து நடந்து வந்தவ லைட்டா தடுமாறி தொப்புன்னு கீழே விழுவா. பார்த்தா தரையோட சேர்த்து ஒரு கூர்மையான கம்பி இருக்கு. நல்ல வேலை நூலிலையில நம்மாளதுல இருந்து எஸ்கேப் ஆகுறா. அதே டைம்ல தங்கச்சியான மெலினா வேற அங்க வந்துட்டா. ஹீரோயினுக்கு தான் அவன் மேல பாசம் அதிகமாச்சே. செல்லம் நான் தாண்டி, உனக்கு தெரியலையா உன்னோட அக்கா? ஆஹா எதுவுமே அந்த புள்ள கேக்குற மாதிரி தெரியல. மாடிப்படியை பிடிச்சு தப்பிக்கலாம் ட்ரை பண்ணா அவ ஹீரோயினோட காலை வாரி விட்டுட்டா. ரைட்ரா உயிரை காப்பாத்திக்கணும்னா இது ஒண்ணு மட்டும் தான் வழின்னு தங்கச்சின் கூட பாரபட்சம் இல்லாம குடுகுடுன்னு ஓடி வந்த அவளை அலைக்கா தூக்கி தரையோட அடிக்கும் போது அங்கதான் ஏற்கனவே ஒரு கூர்மையான கம்பி இருந்திருக்கும்ல, அது கரெக்டா மெலினா உடம்புலயே குத்தி பாவம் அதே இடத்துல இறந்து போயிட்டா. இன்னொரு பக்கத்துல ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் ஒன்னா சேர்ந்து அந்த கில்லர் பாய சேரு கட்டனு கையில கிடக்கிற எல்லாத்தையும் வச்சு பொழந்து கட்டி கடைசியில அவன் கொண்டு வந்த சுத்தியில வச்ச மண்டையிலேயே ஒரு போடு. இன்னொரு பக்கத்துல அந்த ஆலன் எங்க இருக்கான்னு தேடிட்டு ஹீரோயின் நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்ப அரக்க மனுஷங்கள ஒருத்தன் இவளை தேடி இங்க வரைக்கும் வந்துட்டாங்க. நல்ல வேலை இந்த இடத்துல லைட் இல்ல. சோ ஒரு கட்டைய கவர் எடுத்து உட்காந்துப்பா. ஹீரோனுக்கு பக்கத்துல வந்து அரக்க மனுஷன் இவ அங்கதான் ஒளிஞ்சிருக்காங்கிற விஷயம் கூட தெரியாம முட்டா பீஸ் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுச்சு. அதுக்கப்புறமா எப்படியோ தட்டு தடுமாறி நம்ம ஹீரோயின் ஒரு வழியா அந்த ஆலனோட லேபுக்கு வந்துட்டாங்க. ஒரு கண்ணாடி கூண்டுக்குள்ளதான் நம்ம மேகனையும் சேரோட சேர்த்து கட்டி போட்டு வச்சிருக்கான். ஆக்சுவலா அதுக்குள்ள பாதிக்கப்பட்ட ஒரு அரக்க மனுஷனும் இருக்கான். சரி கதவை திறந்து காப்பாத்தலான்னு பார்த்தா அதுக்கு சாவி தேவை. மேகன் நீ இங்கே இரு, நான் போய் சாவி எடுத்துட்டு வரேன்னு ஹீரோயின் அங்க இருந்த இன்னொரு அறைக்குள்ள வரும்போது இவ்வளவு நேரமா இவங்க இருந்த வீடு காடு இவங்களை துரத்தி வந்த எல்லா இடங்கள்லயுமே சிசிடிவி கேமராவை செட் பண்ணி இந்த ஆலன் இவங்களை கண்காணிச்சிருக்காங்கிற விஷயமே இந்த அறைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இவளுக்கு தெரியுது. கரெக்டா அதே டைம்ல கதவை திறந்து உள்ள வந்த ஆலன் முதல்ல கதவை லாக் பண்றான். பரவாயில்லையே, நினைச்சதை விட ரொம்ப சீக்கிரமா என் இடத்த கண்டுபிடிச்சிட்ட. யோ பேச்ச மாத்தாத, நான் இங்க இருந்து போயாகணும், எனக்கு என் நண்பர்களோட உயிர் தேவை. அட நான் தான் உங்ககிட்ட சொன்னலமா, நீங்க உயிரோட இங்க இருந்து போகணும் அப்படின்னா அதுக்கு நீங்க உங்கள ஒருத்தர பலியா கொடுக்கணும். இல்ல எனக்கு புரியல, நீ எதுக்காக இவ்வளவு விஷயங்களை பண்ணிட்டு இருக்க? இங்கதான் இந்த ஆலன் ஒரு பெரிய குண்டத்துக்கு போறான். 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி மக்கள் மேல நான் ஆராய்ச்சி பண்ண ஆசைப்பட்டேன். ஆனா அரசாங்கம் அதுக்கு எனக்கு அனுமதி கொடுக்கல. நான் சும்மா இருப்பனா, இந்த கிளார் பள்ளத்தாக்குல இருந்த கிராம மக்களை என்னோட ஆராய்ச்சிக்காக பயன்படுத்தணும்னு அவங்க கிராமத்துக்கு அடியில தோண்டி இருந்த சுரங்கத்தை எனக்கு சாதகமா பயன்படுத்தி சின்னதா ஒரு வெடிகுண்டை உருட்டி விட்டேன். அவ்வளவுதான், ஒட்டுமொத்த கிராமமும் அந்த சுரங்கத்தோட சேர்த்து மண்ணுக்குள்ள போச்சு. என்ன ட்ரை பண்ணாலும் அரசாங்கத்தால அவங்க யாரையுமே காப்பாற்ற முடியல. சோ மண்ணுக்குள்ளேயே இருக்கட்டும்ங்கிற முடிவுக்கு வந்தாங்க. ஆனா நான் இந்த சுரங்கத்தை எனக்கு சாதகமா பயன்படுத்தின. இந்த படுகொலியை விட்டு தப்பிச்சு வந்த ஒரு சில மக்களை என் ஆராய்ச்சிக்கு பயன்படுத்தின. உனக்கு ஒண்ணு தெரியுமா, ஒருத்தரோட வேதனையை பார்த்தா எனக்கு அளவு கடந்த சந்தோஷமா இருக்கும். அதனாலதான் உங்களுக்கு எப்பவுமே ஒரே மாதிரியான சாவு இருக்க கூடாதுன்னு விதவிதமான மரணத்தை கொடுத்தேன். இல்ல எனக்கு புரியல, இறந்து போன எங்களுக்கு எப்படி திரும்ப உயிர் கிடைக்குது? அட அது எல்லாத்துக்கும் காரணமே நீதாமா, உன்னோட மூளைதான் இது எல்லாம் நடக்கிறதுக்கான இயந்திரம். இப்படி எல்லாம் பேசிட்டு அந்த பைபிள்ல குடிச்சுக்கிட்டு இருக்க காஃபி கப்ப அங்க இருக்க டேபிள்ல வைக்கிறான். ஹீரோயின் மேல கவனிக்கும் போது தண்ணி சொட்டிட்டு இருக்கு. எப்படியாச்சும் இந்த ஆள் கதையை முடிக்கணும்ல. சோ கப்பல் லைட்டா நகர்த்தி சொட்டிக்கிட்டு இருக்க தண்ணியை கப்பலை விழ வச்சுட்டு மறுபடியும் ஒண்ணும் தெரியாத மாதிரி நார்மலா நகர்த்திடுவா. இது எதுவுமே தெரியாத ஆலன், நீங்க வந்து மிகப்பெரிய தப்பு பண்ணிட்ட. எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் நண்பர்கள்ல ஒருத்தர் இறந்து போனா கூட நீங்க எல்லாருமே நிரந்தரமா இதே இடத்துல மத்த அரக்க மனுஷங்களை போல நீங்களும் உருமாறிடுவீங்க. சொல்ல போனா உன் தங்கச்சி உன்ன போலவே ரொம்ப திறமையானவ. கிட்டத்தட்ட இந்த இடத்த விட்டு தப்பிச்சு வெளியில வரைக்கும் போயிட்டா. ஆனா பாவம் சூரிய உதயமாகிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி மறுபடியும் அவ அந்த கில்லர் மேன் கிட்ட மாட்டிட்டா. இந்த மாதிரி பேசிட்டு அந்த பைத்தியக்காரன் மறுபடியும் கப்ல இருக்க காஃபியை குடிக்கும் போது வயிறு பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்குது. உடனே ஹீரோனோ என்னப்பா ஷாக்கா இருக்கா, நீ தானே சொன்ன இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும்னா யாராவது ஒருத்தர் சாகணும்னு, ஆனா எங்களுக்கு சாக விருப்பம் இல்ல, அதான்ப்பா உனக்கு காஃபில தண்ணியை கலந்து கொடுத்தேன்னு டேபிள்ல இருக்க சாவியை தூக்கிட்டு ஹீரோயின் குடுகுடுன்னு ஓட தண்ணியை குடிச்சதால இந்த ஆலன் உடம்பு வெடிச்சு அதே இடத்துல இறந்து போற மாதிரி தெரியுது. கொண்டு வந்த சாவியை வச்சு அரை கதவை திறந்த உள்ள கட்டி இருக்க பேகனை காப்பாத்தியாச்சு. ஆனா அதே டைம்ல சங்கிலியால கட்டப்பட்டிருக்க அந்த அரக்க மனுஷன் தப்புன்னு அதையெல்லாம் பிச்சு போட்டுட்டு இவங்களையே தாக்க வருவான். நூல் இலையில கதவை மொத்தமா லாக் பண்ணிட்டு இங்க இருந்து வெளியில போலான்னு
பார்த்தா எந்த பக்கம் திரும்பினாலுமே அரக்க மனுஷங்க துரத்தி வந்துட்டு இருக்கானுங்க. அப்பதான் குறிப்பிட்ட தூரத்துல நம்ம ஹீரோனுக்கு ஒரு சின்ன சுரங்க பாதை தெரியுது. இந்த பக்கத்துல என்னடான்னா மணல் கடிகாரத்தோட டைம் வேற முடிய போகுது. அது வரைக்கும் நம்ம ஆளுங்க உயிர் பழச்சாகணும். ஆனா நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு. என்னதான் ஹீரோயின் தப்பிக்கிறதுக்கான சுரங்க பாதையை கண்டுபிடிச்சாலும் சரி, அந்த அரக்கப்பயலுங்க இவ்வளவு விடவே மாட்டானுங்க. காலை பிடிச்சு இழுக்க ஆரம்பிக்கிறானுங்க. எல்லாம் முடிய போதும்னு நினைக்கும் போது சடனா சுரங்கத்துக்குள்ள ஒரு கை வந்து இவங்களை காப்பாத்துது. அது நம்ம ஹீரோ ஜாரா, அப்புறம் நம்ம கெவின் தான். அப்புறம் என்ன, கடவுள் புண்ணியத்துல சூரிய உதயமாகும் போது கரெக்டா நம்ம ஆளுங்க வெளியில வந்துருவாங்க. மணல் கடிகாரத்தோட டைம் முடியுது. 5 பேரும் இப்போ வரைக்கும் சாகாம இருக்கதால மொத்தமா அந்த டைம் லூப்ப விட்டுமே இவங்க வெளியில வந்துட்டாங்க. காட்டுக்குள்ள பெஞ்சிட்டு இருந்த பயங்கரமான மழை அது கூட நின்னு போச்சு. எப்பாடே முதல்ல வண்டியில இருங்க, இதுக்கு மேல இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாதுன்னு மொத்த பேரும் அவசர அவசரமா இங்க இருந்து கிளம்புறாங்க. ஆக்சுவலா இந்த படத்துல உங்களுக்கு புரியாத நிறைய விஷயங்கள் இருக்கும். அது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா சொல்றேன். நான் உங்களுக்கு சொன்ன வரைக்கும் அந்த சயின்டிஸ்டான ஆலன் இந்த கிளார் ஊருக்குள்ள வாழ்ந்த மக்களை ஆராய்ச்சிக்காக பயன்படுத்திருக்கான். அது வரைக்கும் கதை புரிஞ்சிருக்கும். ஆனா எப்படி நம்ம ஆளுங்க டைம் லூப்ல மாட்டி இருப்பாங்க? அதுக்கான பதில் அந்த ஆலன் ஒரு டைம் லூப்பிங் மிஷினை உருவாக்கி இருக்கான். அதைத்தான் வீட்டுக்குள்ள அந்த மணல் கடிகாரமா நம்ம பார்த்திருப்போம். காலையில விடியற வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடிய ஆளுங்க உயிரோட இருந்தாங்க அப்படின்னா அவங்களால ரொம்ப சுலபமா இங்க இருந்து வெளியில போக முடியும். ஒருவேளை காலையில விடியறதுக்குள்ளேயே இந்த ஆளன் உருவாக்கி வச்சிருந்த அரக்க மிருகங்களாலேயோ இல்ல ஆபத்துக்குள்ளேயோ மாட்டி இறந்து போறாங்க அப்படின்னா அவங்க திரும்ப திரும்ப இந்த லூப்ல மாட்டிப்பாங்க. அதுவும் சரியா 13 முறை மட்டும்தான் இவங்க சாக முடியும். அதுக்கு மேல போச்சு அப்படின்னா அவங்க நிரந்தரமாவே இறந்து போயிடுவாங்க. அப்படி இல்லன்னா ஹீரோயினோட தங்கச்சி மெலனி இருக்கால, அவளை போலவே அரக்க மிருகமா உருமாத்தப்படுவாங்க. இப்போ உங்களுக்குள்ள இருந்த சந்தேகம் தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அதே டைம்ல இந்த படத்தோட பேஸ்மெண்ட்ல இருக்க அந்த ஆலன் சயின்டிஸ்டோட கண்ட்ரோல் ரூம் இருக்கு இல்லையா, அங்க இருக்க சிசிடிவி கேமராக்கள் மறுபடியும் ஆன் ஆகுது. அப்படின்னா சயின்டிஸ்டான ஆலன் இறந்து போனாலும் கூட மணல் கடிகாரத்தோட டைம் லூப் மூலமா திரும்ப அவனுக்கு உயிர் கிடைச்சிருக்கலாம். மறுபடியும் இங்க வரக்கூடிய மக்களை டார்ச்சர் பண்ண போறாங்கிற மாதிரி இன்டைரக்டா சொல்லி அப்படியே இந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பாய், தேங்க்யூ, லவ் யூ ஆல்.